உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கார்ன் சீஸ் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாண்ட்விச் செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சீஸ் எடுத்து இப்படி நல்லா துருவி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா துருவிக்கேன். இந்த மாதிரி நல்லா எவ்வளவு தேவையோ அந்த அளவு துருவி எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒரு 2 பிரெட்டுக்கு தேவையான அளவு துருவி எடுத்திருக்கிறேன். இப்ப நான் சாண்ட்விச் செய்யறதுக்கு சாண்ட்விச் பிரெட் வாங்கியிருக்கேன். இந்த பிரெட்ல செஞ்சாதான் நல்லா இருக்கும். இதுல நல்லா ஃபுல்லா பட்டர் தடவி எடுத்துக்கலாம். இது நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி பட்டர் தடவிக்கங்க. இப்ப இதுக்கு பின் சைடும் இதே மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நல்லா நிறைய தடவிக்கங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப அது மேல வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா ஃபுல்லா அப்படி போட்டுக்கலாம். நல்ல சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். எல்லா ஓரம் எல்லா சைடும் நல்லா பரவலா போட்டுக்கோங்க. இப்ப அது மேல நல்ல சீஸை நல்ல நிறைய போட்டுக்கோங்க. இதுக்கு மேல தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி அது மேல தூவிக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையா அது மேல வச்சுக்கோங்க, அந்த சீஸ் மேல. இப்ப இதுக்கு மேல கொடமிளகாய் கட் பண்ணி அதையும் இதே மாதிரி சின்ன சின்னதா எல்லா பக்கமும் வச்சுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே போட்டிராத அளவுக்கு நல்லா வைங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். இதை நீங்க வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்ப அது மேல நம்ம ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா எல்லா இடத்துலயும் வச்சுக்கோங்க. ஒரு பிரெட் மேல எந்த அளவு வைக்க முடியுமோ அந்த அளவு வைங்க. அப்பதான் நம்ம வாயில கடிச்சு சாப்பிடும்போது நல்ல தட்டுப்படும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்ப அது மேல கொஞ்சம் சீஸ் நல்லா போட்டுக்கோங்க. அது மேல உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்ப அதுக்கு மேல மிளகு தூள் தூவிக்கோங்க கொஞ்சம். இப்ப அதுக்கு மேல சில்லி பிளாக்ஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போடும்போது தான் இந்த பீஸா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப அதுக்கு மேல கொஞ்சம் சாட் மசாலா எடுத்து நல்லா போட்டுக்கோங்க. சாட் மசாலா போடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டான அளவு எடுத்து மேல தூவிக்கோங்க. இப்ப இன்னொரு பிரெட் அது மேல மூடுறதுக்கு எடுத்து அதுல தக்காளி சாஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தடவிட்டு அது மேல அப்படியே நல்லா மூடிடுவோம். இப்ப இந்த மாதிரி மூடிட்டு இதுக்கு மேலையும் பட்டர் எடுத்து நல்லா தடவிடுங்க. நல்லா ஃபுல்லா தடவிக்கங்க. அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப அடுப்புல ஒரு தவா போட்டு அதுல கொஞ்சம் பட்டர் எடுத்து நல்லா அந்த தோசைக்கல்ல அப்ளை பண்ணிடுங்க.
இப்போ அது மேலே அந்த பிரெட்டை அப்படியே தூக்கி வச்சிடுங்க. நல்லா லைட்டாக அமுத்தி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அது நல்லா லைட்டாக அடி வந்து செவந்து வர நேரம் வரையில வச்சுக்கோங்க. இப்போ மெல்லமாக அப்படியே திருப்புங்க. அந்த உள்ள இதெல்லாம் விழுந்துராத மாதிரி பார்த்து பொறுமையாக திருப்பிக்கோங்க. இப்போ லைட்டாக வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. நல்லா இப்படி அழுத்தும் போது தான் உள்ள சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா எல்லாம் ஒட்டிக்கும். இப்போ திருப்பி அதை மூடி அதே மாதிரி அந்த சைடும் இந்த கலர் மாறி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பொறுமையா நீங்க பிளேட்ல எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.